Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பப்ளிக் எக்ஸாமுக்காக எல்லாரும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்டர் வைஸாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் செலக்டிவாக சம்ஸ் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் லைனாக எக்ஸசைஸ் வைஸாக பார்த்துட்டு வரும்போது அதோடைய லொக்கேஷன் அதோடைய ஏரியாலாம் பார்க்கும்போது இது ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு போடுறது, இது ஃபார்முலா வச்சு போடுறது, இது இந்த ஏரியாவில் இருக்குது, இது இந்த ஏரியாவில் இருக்குது, இதுக்கு இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் திடீர்னு ஒரு செம்ம கொஷின் பேப்பரில் பார்க்குறப்போ அதை கரெக்டாக லொக்கேட் பண்ணிவிட்டு அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ணி ஆகணும். அதனால ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்லிட்டு கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்குறேன். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்படியே டிக் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 10 2 மார்க் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு 5 2 மார்க் போட்டு பாருங்கள். 5 2 மார்க்கில் உங்களுக்கு எது தெரியலையோ அப்போ அந்த எந்த எக்ஸசைஸில் எங்கே மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு எப்படிப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குது. அதே மாதிரி 43 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் நான். மேக்சிமம் எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதுதான் தேவையில்லை, இதுதான் தேவை அப்படின்லாம் சொல்ற மாதிரி இல்லை. இதுல இருக்கிறது அனைத்துமே நீங்க போட்டு பார்த்துட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். சார் நிறைய இருக்கு சார்னா, ஆக்சுவலா நம்மளோட இன்டெகிரேஷன் உங்களாவே தெரியும், நிறைய சம்ஸ் தான் இருக்கும், வேற வழி கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா சென்டம் எடுக்கணுன்ற மாணவர்கள் ஒரு விஷயத்துல கூட ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து பார்த்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க அப்படியே லைனா போட தெரிஞ்சிடும். ஒரு 5 போட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே நீங்க இன்டெகிரேஷனை ரொம்ப தரவாக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம 60 கொஸ்டின்ஸையும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போகும்பொழுது கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 5 மார்க்லயோ அல்லது 3 மார்க்லயோ ஒரு 2 மார்க்லயோ கம்பல்சரியா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வந்திருக்கும். அப்ப எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நாங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அனைத்து கணக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோமா, இதுல ஏதாவது மிஸ் பண்ணி வச்சிருக்கிறோமா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. இது இப்போ டோட்டலா 110 கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்டகிரேஷன்ஸ்ல இந்த 110 கொஸ்டினை படிச்சுட்டு நீங்க தைரியமா பப்ளிக் எக்ஸாம் போகலாம். எந்த கொஸ்டினும் மிஸ் ஆகாது. ஆனா இந்த 110 கொஸ்டின்ஸ் படிக்கும் போது உங்களுடைய நாலேஜ் டெப்த், உங்களுடைய ரிவிஷன் ஸ்கில், உங்களுடைய கெப்பாசிட்டி டு டூ த ப்ராப்ளம் இந்த எக்ஸாம், உங்களோட அக்யூரேசி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நம்ம சாப்டர் வைஸா படிச்சிருப்போம், ஸ்கூல் எக்ஸாம் படிச்சிருப்போம், அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். மெட்ரோ கருணாகரன் சேனல்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கும் நல்லா தெரியும். நம்ம மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வழியாக வீக்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறோம். சண்டே ஈவினிங் 7 மணிக்கு சாப்டர் வைஸா வீக்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 9ம் 10ம் நம்ம பேஸ் கொடுத்து எழுதிட்டு இருக்கோம். அடுத்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா 10 11க்கு நவர ஆரம்பிச்சிடும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்ட் யார் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாலும் பப்ளிக் எக்ஸாம்ல 90+ தான் கண்டிப்பா எடுப்பாங்க. அதுல நிறைய பேர் சென்டம்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எதை சொல்றேனோ அதை முழுமையாக செய்ய வேண்டும். இதுல நான் 110 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு 50 கொஸ்டின் மட்டும் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீஷன் குறைஞ்சிரும். அப்போ மார்க்கும் உங்களுக்கு 90 கீழே இறங்கிடும். நான் எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுக்குறேனோ அதுலயும் நீங்க டைல்யூட் பண்ணாம முழுக்க படிச்சுட்டே வாங்க. மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்க கூடயே வந்துட்டு இருப்பேன். ஆஸ் அ டீச்சரா, ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்களும் என்னோட கோஆபரேட் பண்ணும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாம் எப்படி டேக்கிள் பண்றது, எப்படி சக்சஸ்ஃபுல்லா டேக்கிள் பண்ணிட்டு எக்ஸாம் ஆள விட்டு வெளியில வரலான்றது உங்களுடைய ரிவிஷன், உங்களுடைய கண்டினியூவஸ் பிராக்டிஸ் வழியாக வெளிப்படும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.